என் அன்பு பிள்ளையே, இந்த ஓம் சக்தி அம்மன் உன்னோடு நேரடியாகவே பேச வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்தி என்னவென்று நீ முழுமையாக கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாய். உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகின்றது. என் பிள்ளையே, இந்த நாளில் இந்த அம்மா உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த நேரம், என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்று உணர வேண்டிய காலகட்டம். இதுவரையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தது எல்லாமும் ஒரு கெட்ட கனவாக நினைத்து நீ மறந்துவிட வேண்டும். அதிலிருந்து உனக்கு கிடைத்த அனுபவங்களை மட்டும் நீ கையில் எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த துன்பங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிடு. இனி உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். நடந்து முடிந்ததும் உனக்கான நன்மைகளை வெளிப்படுத்தத்தான் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும். என் குழந்தையை நல்லவர்கள் என்று யாரையும் நினைத்து விடாதே. எல்லா மனிதர்களுக்கும் இரண்டு முகம் உண்டு. நிச்சயமாக அவர்களினுடைய மறுமுகமானது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள நினைக்கும் பொழுதுதான் அவர்கள் யார் என்பதனை நாம் அடையாளம் கண்டு கொள்வோம். அதுவரையிலும் அவர்களைப் பற்றிய எந்த விஷயங்களையும் நம்மால் எளிதில் கணித்துவிட முடியாது. அது அவ்வளவு எளிதில் பிரதிபலிக்காத ஒரு முகம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அதை கண்டுபிடிக்க முடியாமல்தான் இந்த வாழ்க்கையில் நாம் மிகப்பெரிய அளவில் இந்த மனிதர்களிடத்தில் ஏமாந்து போய் நிற்கிறோம் என்பதுதானே உண்மை. என் பிள்ளையே, எல்லா மனிதனும் ஒரு வகையில் ஒருவிதமான மனநோயாளிதான். சிலர் கிழிந்த உடையோடு, பலர் கிழிந்த மனதோடு இப்படித்தான் இந்த மனிதர்கள் அங்கும் இங்குமாக சுற்றித் திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரையும் புரிந்து கொள்வது கடினம். ஆனால் இவர்கள் கொடுக்கின்ற அனுபவங்களை நீ பெற்றுக்கொள்வது எளிதான விஷயம். வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதெல்லாம் இங்கு முக்கியம் கிடையாது. நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஒரு போட்டியில 3 பரிசுகள் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் முதலாவது பரிசு பெற்றவன் கூட அத்தனை சந்தோஷத்தை பெறவில்லை. ஆனால் 3வது பரிசு பெற்றவன் பெருமகிழ்ச்சி அடைகிறான். ஏனென்றால் அது கிடைத்தது அவனுக்கு அற்புதம். அது கிடைத்தது அவனுக்கு அத்தனை அதிசயமாக தோன்றுகின்றது. அதனால் அவன் அதையே பெருமையாக நினைத்து தன் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக எண்ணி அதனை கொண்டாடுகின்றான். எப்பொழுதுமே எது நமக்கு கிடைத்தாலும் அதை கொண்டு திருப்திப்பட்டு அதில் பெருமகிழ்ச்சிப்பட்டு நாம் வாழ வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோமோ அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வடிவமைத்து விட வேண்டும். அதை விடுத்து எதுவும் கிடைக்கவில்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதனால் எந்த பலனும் கிடையாது. என் பிள்ளையே, எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அந்த உறவில் உன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலை வரும் பொழுது நீ மௌனமாக அந்த உறவை விட்டு விலகிவிடுவதுதான் உனக்கு நல்லது. ஏனென்றால் அந்த இடத்தில் அவமானப்படுத்தப்படுவது உன்னுடைய பெயரோ அல்லது உன்னுடைய மரியாதையோ கிடையாது. அந்த இடத்தில் அவமானப்படுத்தப்படுவது நீ அவர்களின் மீது வைத்திருந்த அந்த உண்மையான அன்பு. அவர்கள் மீது நீ காட்டிய அந்த உண்மையான நம்பிக்கைதான் அந்த இடத்தில் அவமானப்படுத்தப்படுகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே உன் மீது கொண்ட அன்பு இந்த வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் காலம் முழுவதும் உன்னை தொடர்ந்து வர முடியும். எந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையில் நீ எதை பெற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை உறுதியாக உன்னால் பெற்றுவிட முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு அன்பின் வழி என்ன தெரியுமா? அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை. எல்லோரிடத்திலும் அன்பாக பழக வேண்டும் என்பதனை எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இதை சொல்லும் பொழுது புரியாது. இருக்கும்போதே அந்த அன்பை நாம் முழுமையாக செலுத்தி முழுமையாக அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நினைக்க வேண்டும். ஒருவர் போய்விட்ட பிறகு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று சொல்லி கதறுவதிலும் மீண்டும் அந்த அன்பை பெற கெஞ்சி கூத்தாடி நிற்பதிலும் எந்த பிரயோஜனமும் ஒருபோதும் கிடைக்காது. இருக்கும் பொழுது அவர்கள் நம்மோடு நம் அன்பை கொடுத்து அந்த அன்பை பெற்று உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ முழுமையாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எல்லோருக்கும் அந்த விஷயம் இன்று வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம். நான் சொல்வது உன்னுடைய தாயான இந்த ஓம் சக்தி அம்மன். அன்பு ஒன்றுதான் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த அன்பை கடைசி வரையிலும் நீ அழைத்துச் செல்ல வேண்டும். அவர்கள் உன்னோடு இருக்கும் பொழுது போட்டிகள் பொறாமைகள் இல்லாமல் உண்மையான அன்பை கொடுத்து உண்மையான அன்பை அவர்களிடத்திலிருந்து நீ பெற்றுவிட்டாலே போதும்.
உனக்கு நடப்பது எல்லாம் எந்த அளவில் இந்த வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எந்த ஒரு அன்பின் பிரிவும் உடனடியாக நமக்கு புரியாது. ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் நம்மால் அவமானப்படுத்தப்பட்ட உறவோ அல்லது யாரால் நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ அவர்களுக்கு ஒரு நாள் புரிய வரும். நிச்சயமாக ஒரு நாள் இந்த வாழ்க்கை நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பது அவர்களுக்கு புரிய வரும். அன்று இந்த வாழ்க்கை அவர்களின் கைகளில் இருக்காது. அன்று அவர்கள் எவ்வளவுதான் நினைத்தாலும் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஒருபோதும் சேராது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ உனக்குள் உள்ள மாற்றம் என்னவென்பதனை முதலில் பார். எதையும் வெளிக்காட்ட நினைக்காதே. உனக்குள் நீ உன்னுடைய முயற்சிகள் கொண்டு உனக்குள் இருக்கின்ற கஷ்டங்களை தீர்க்கப் பழகு. சத்தமாக பேசுவது பலம் என்று நினைத்து இங்கு சிலர் எதற்கெடுத்தாலும் கத்திக் கொண்டிருப்பார்கள். மௌனமாக இருப்பது பலவீனம் கிடையாது. எப்படி இருந்தாலும் கருத்து நியாயமானதாக இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டுதான் கத்த வேண்டுமல்லவா? என் பிள்ளையே, எல்லோருக்கும் சரியான கருத்தை தெரிவிக்க நினைப்பவர்கள் எப்பொழுதும் பொறுமையாக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல நினைப்பார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில முட்டாள்கள் வாக்குவாதம் செய்து சில நேரம் ஜெயித்து விடுவார்கள். அதை பார்த்து வாயை பிளந்தால் அவர்கள் உன்னையும் அவர்கள் பக்கம் இழுத்து விடுவார்கள் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதனால் தவறு செய்கின்றவர்களைப் பற்றி புரிந்து கொண்ட பிறகு அவர்கள் பக்கம் எவ்வளவுதான் நியாயம் இருப்பதாக உனக்கு தோன்றினாலும் நீ ஒருபோதும் அவர்கள் பின்னால் சென்று சேர்ந்து விடாதே. என் பிள்ளையே, சிந்திப்பதுதான் கஷ்டம். அதுதான் நம்மை சுற்றி எப்பொழுதும் ஏதாவது ஒருவர் நமக்கானவற்றை எடுத்துச் சொல்ல இருக்கிறார்கள் அல்லவா? நல்லதோ கெட்டதோ ஏதாவது ஒன்றை நம்மை சுற்றி எப்பொழுதும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதை ஏன் அப்படி செய்தார்கள், அதை ஏன் இப்படி செய்தார்கள் என்பது போன்று ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதனால் இதையெல்லாம் என் பிள்ளை நினைத்து வருந்தாதே. இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து நடந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதையும் விட்டு விலக நினைக்காது. நம்மை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நமக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த வெற்றி உன்னுடைய வாழ்க்கையை என்றும் உனதாக்கிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. இனி என்னவானாலும் ஏதுவானாலும் சரி, உனக்கான உண்மைகள் என்பது இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நடப்பதையெல்லாம் என் பிள்ளையினால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஓம் சக்தி அம்மன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எதை பற்றியும் நீ கலங்காதே. உனக்காக நான் இன்று உன்னோடு பேசியிருக்கிறேன் என்றால் இது உன் வாழ்க்கையில் எத்தனை முக்கியமான ஒரு விஷயம் என்பதனை மறக்காதே. சொல்லுவது எல்லாம் உன் நினைவில் இருக்கட்டும். நிச்சயமாக இவையெல்லாம் உன்னை நல்வழிப்படுத்தும். உனக்கான நம்பிக்கையை உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த ஓம் சக்தி அம்மன் இருக்கும் பொழுது பயம் எதற்கு? என் பிள்ளைக்கு இனி எல்லாமுமாக உன் வாழ்க்கையை நான் நல்லபடியாக மாற்றிக் கொடுக்கின்றேன். என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்.